ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியோட டே 2 பூஜை. இன்னைக்கு பூஜையில எந்த வராகி வச்சிருக்கேன்னா லகு வராகி அப்படின்ற வராகி சுரூபம் தான் நான் வச்சிருக்கேன். இந்த வராகி அம்பாள் எப்படி இருக்காங்கன்னா ரத்ன பீடம்ன்ற பீடத்துல தான் அவங்க அமர்ந்திருப்பாங்க. ஆனா இதுல ரத்ன பீடமா தெரியல. அதே மாதிரி பாசாங்குசம் வச்சு ஒரு கால் மடிச்சு ஒரு கால் தொங்க போட்டிருக்காங்க. பாசம் யமனோட ஒப்பிடுவோம். அந்த பாச கயிறுல தான் அங்குசம் பெரிய யானைகளோட பாதன் கையில அங்குசம் வச்சு யானையை அடக்குவாங்க. அது ரெண்டையும் இந்த வராகி வச்சிருக்கா. அதே மாதிரி அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வச்சு அபயம்னா நான் இருக்கேன், எதுக்கு பயப்படுறேன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு. வரதஹஸ்தம் வரம் தரும் ஹஸ்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால இது ரெண்டு வராகி அம்பாலோட சிறப்பு என்னன்னா, நேத்தி நம்ம பார்த்த ஆதி வராகி டென்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இந்த வராகி அம்மன் அபயம் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற வகையில இந்த வராகி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம குட்டி வராகி அம்பாளுக்கு ரொம்ப கியூட்டா தாமரைப்பூ இதெல்லாம் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி மல்லிப்பூல மாலை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். கிரீடம் எல்லாமே அவளுக்கு அதுல தான். அரகஜா புட்டும் திருமாங்கல்யம் மட்டும்தான் நார்மல். எல்லாமே மலர்களாலேயே அவ இருக்கா. இங்க அகிலாண்டேஸ்வரி, அதே மாதிரி தஞ்சாவூர் வராகி எல்லாமே வச்சு வராகி விளக்கும் ஏற்றிருக்கேன். இன்னைக்கு என்னோட கொல்லுப்பாட்டி வீட்டுல நான் பூஜை பண்றேன். நான் பண்ற பூஜை எல்லாம் ஆரம்பமா இருந்து அவங்க வீட்டுல இன்னைக்கு பூஜை நான் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம நாளைக்கு ஆஷாட நவராத்திரியோட டே 3 பார்க்கலாம். ஓகே, பாய்.